ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த விஷயத்தை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டது, ஆனாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஃபேஸ்புக்கை இப்போ இன்ஸ்டாவை திறந்தாலே ஒருத்தி சொல்கிறா, விஜய் மட்டும் ஜெயிக்கலைன்னா பிள்ளைங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து செத்து போயிடுவேங்கிறா, தற்கொலை பண்ணிக்கிடுவேங்கிறா. இன்னொருத்தி சொல்கிறா, ஏன்னா என் புருஷனுக்கு மருந்து வாங்கி வச்சுட்டு செத்து போயிடுவேங்கா. பிறகு ஒரு பொண்ணு மயக்க பிடிச்சிட்டு சொல்லுதா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, இந்த 9 ஓட்டும் விஜய்க்கு போடலைன்னா அவ்வளோ பேருக்கும் விஷம் வச்சு கொண்டுருவேங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன புரிதலோடு இருக்கிறீங்க? நானும் ஒரு விஜய் ரசிகை தான். 25 வருஷமாக அவரோட படங்களை எல்லாமே பார்ப்பேன். படங்க எல்லாமே பார்ப்பேன். படம் ஆக்டிங் அப்படிங்கிறது வேறு, அரசியல் என்பது வேறு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கம்மா. எதுக்கு அப்படிலாம் பேசுகிறீங்க? அரசியல் வேறு, ஆக்டிங் வேறு. இதெல்லாம் என்ன கதைன்னே புரியலை. மே 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை, என்ன யாருன்னு தெரியலை. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா. இது என்ன, இது இப்படி இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க? ஒரு நடிகருக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்களா? நானும் தான் 25 வருஷமாக விஜய் படத்தை பார்க்குறோம், செய்கிறோம், கொள்கிறோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் தோணலையே. எதுக்கு இப்படி இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் மக்களாகி நீங்கள் தான் கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். கழுவி ஊற்றுறவங்க கழுவி ஊற்றுங்க, கேட்குறவங்க கேளுங்க. எனக்கு மனசு பொறுக்க முடியாமல் தான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன்.